ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முக்லு ஸ்டார்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, என்னோட அயோத்தியாவுக்கு பயணித்த யாத்ரிகர்கள் அப்படின்ற தலைப்பில் தான் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக கண்டினியூ பண்ண போகிறீங்க. நாங்கள் வந்து ட்ரெயின் என்னென்னு பார்த்தோம்னா பாருங்கள், இந்த ட்ரெயினில் என்னோட பயணித்த ஹோல் ட்ரெயினில் யார் யாரெல்லாம் பயணித்தாங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். S1லேருந்து S20 கோச் வரைக்கும் நான் முடிஞ்ச அளவு நான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் 1-2 பேர் யாருன்னா விடுபட்டிருந்தா அவங்களுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். முடிஞ்சளவு நான் கவர் பண்ணியிருக்கேன். வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அயோத்தியாவில் என்னோட யாரெல்லாம் பயணித்தாங்க அப்படின்றத வந்து ட்ரெயினுடைய வீடியோ மட்டும் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அயோத்தியாவுக்கு வந்து எப்போ புறப்பட்டோம், அயோத்தியாவில் வந்து எந்தெந்த இடங்கள்லாம் நம்ம பார்க்கணும், இது எல்லாமே அடுத்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஐயா மேக்கப் செஷன் முடியட்டும். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். பேசி பார்த்தோம்னு சொல்லுவாங்க, ஏதாவது உணவாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் வெயிட் பண்ண I am Subramanian. I am from Tirunelveli. I am a Sangha Science Seven. ஓகே ஓகே சார், உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திக்கோங்க. நாங்கள் ராமநாதபுரம் மாவட்டம், ராமநாதபுரம் ஜில்லா. நாங்கள் 40 பேர். நாங்கள் ராமநாதபுரம் ஜில்லா 40 பேர். RSS சங் பரிவாரம் எல்லாம் சேர்ந்து ராமச்சந்திரன் பார்க்க வந்து. பயணம் எப்படி இருந்தது? நல்ல அனுபவம் உள்ள பயணம், நல்ல பயனுள்ளதாக இருந்துச்சு. ராமரை சிறப்பாக தரிச்சிங்களா? நல்லா இருந்துச்சு. ஜாலியாக கோயில் ஓகே ஓகே. பரமக்குடி ராமநாதபுரம் மாவட்டம் சங்கர் பேரு. எந்த ஜில்லாலேருந்து வந்திருக்கீங்க? கன்னியாகுமரி. ஓகே. இங்கே நாகர்கோயில். நாகர்கோயில், சரிங்க. அவ்வளோதான். திருநாராயணன், தென்காசி தாலுகா, கிழப்பாவூர். பயணம் எப்படி இருந்தது? பயணம் அருமையான பயணம். ராமர் இது ஒரு சிறப்பான பயணம். ராமர் தரிசனம் எப்படி இருந்தது? ராமர் தரிசனம் ஒரு 32 நாளுக்கு முன்னாடி கரை சேவைக்கு வந்தோம். அதுக்கு பிறகு நாம் இத்தனை ஆண்டு கிழமை எப்போ கோயில் கட்ட போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தோம். இன்றைக்கு செயலுக்கு வந்திருக்கு. அது பெரிய மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியாக அதே ஒரு மாதத்துக்குள்ள தரிசனம் பண்ணுவதற்கு பெருமாளோட வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ராமபிரானுக்கு நன்றி, மத்திய அரசாங்கத்துக்கு நன்றி, நம்முடைய யோகிஜிக்கும் நன்றி.
மேலாவது முதுகெலும்போட தன்மானத்தோட இந்து தர்மத்தை முழுமையாக பாதுகாக்கணும். ஒவ்வொரு இந்துவும் ஹிந்துவாக வாழ்ந்தால் இந்த நாட்டில் எல்லா தர்ம காரியங்களும் சிறப்பாக நடக்கும். நம்முடைய ஆழமான நம்பிக்கை. நன்றிங்க ஐயா. திருச்செந்தூர் ஜில்லாலேருந்து வரேன். ஓகே. பயணம் எப்படி இருந்தது? வரப்பிரசாதம் ஓகே. எல்லாருக்கும் கிடைக்காது. பல பேரோட லட்சக்கணக்கானவரோட தியாகங்களுக்குனால இது கிடைச்சிருக்கு. அந்த தியாகத்தில் நமக்கு ஒரு இந்த வயசில் அந்த ராமரோட தரிசிக்கக்கூடிய பாக்கியம் இது ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க. இல்லைங்க, திருச்செந்தூர் தெரியும். ஐயா, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க சொல்லுங்கள். பயணம் எப்படி இருந்தது சொல்லுங்கள். பயணம் நல்லா இருந்து திருச்செந்தூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கோம். பயணம் எப்படி இருந்தது? பயணம் நல்லா இருந்துச்சு. எம்பெருமான் ராமபுரானை பார்த்தோம். கடை நதியில் போய் கை நாள் நீராடணும். அந்த கண்கள்லாம் விளக்குகள்லாம் நல்லா இருந்துச்சு. இதில் என்ன முக்கியமானதுன்னா 1990 கரசவைக்கு வந்தேன். அப்போ என்னுடைய பிள்ளைகள்லாம் இலகான பிள்ளையாக இருந்துச்சு, அழுதுகிட்டு இருந்துச்சு. இப்போ அவள் பெரிய பிள்ளை ஆகி பேரன் பேசுகிற பார்த்து என்ன திருச்சி முகத்தோட வழி அனுப்பினாங்க. எம்பெருமான் ராமன் அருளால் நல்லபடியாக நடந்துச்சு. நன்றிங்க ஐயா. ஒசூர் பக்கம் பேர் சண்முகம், திருச்செந்தூர்லேருந்து வரேன். ஆர்எஸ்எஸ்ல 52 வருஷமாக இருக்கிறேன். இந்த யாத்திரைங்கிறது முழுக்க ஆர்எஸ்எஸ்காரங்களாக இருந்ததுனால நல்ல ஒரு பெரிய ஒரு குடும்ப யாத்திரை மாதிரி இருந்தது. எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் ஆர்எஸ்எஸோட பின்னணி இருந்து தான் எல்லாருமே வந்துருக்குறாங்க. அதனால் இது ஒரு குடும்ப யாத்திரை மாதிரி, சாதாரண ஒரு ஜென்ரல் யாத்திரையாக இல்லை. அது ஒரு விஷயம். ரெண்டாவது, கரசேவாக்கெல்லாம் போயிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா 2014 இதுக்கு முன்னால் அயோத்தி ராமர் கோயில் பார்த்துருக்கோம். அப்போ வந்து அந்த கோயில் வந்து ராமர் பிறந்த இடத்துல இவ்வளோ ஒரு சின்ன ஒரு குடிசையில் இருந்த மாதிரி இருக்காரே அப்படின்னு அதை பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக வருத்தமாக இருந்தது. அதை நினச்சி வரும்போது இன்றைக்கி போய் அந்த கோவிலை பார்க்கும்போது ஒரு பெரிய பிரமாண்டம், நம்மளுக்கெல்லாம் கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி. நாம் என்ன நினச்சி அன்னைக்கெல்லாம் போராடினோமோ அந்த போராட்டத்துக்கான வெற்றி, இந்துக்களுக்கான வெற்றி, இந்த நாட்டுக்கான வெற்றி ரொம்ப அருமையாக இருந்தது. நல்ல தரிசனம். யாருக்கு என்ன தரிசனம் கொடுக்கணும்னு நினைச்சாரோ அந்த மாதிரி கொடுத்துருக்காரு. அதுதான் இன்னைக்கு நடந்தது. நல்ல அருமையான தரிசனம், நல்ல வரவேற்பு. அது மட்டும் இல்லை, எப்படி எங்களெல்லாம் வழி அனுப்பி வச்சாங்களோ அயோத்தி கோயிலுக்கு, அதே மாதிரி இந்த அயோத்தி மக்கள் அதே மாதிரி எங்களை வரவேற்றாங்க, வழி அனுப்பி வச்சாங்க. இந்த மக்கள் மட்டும் இல்லை, கூட இருந்த அந்த செக்யூரிட்டி கார்டு, சிஆர்பிஎஃப், இவங்க எல்லாரும் கூட அயோத்தியில் உள்ளவங்க எங்களை நல்ல சிரித்த முகமாக வழி அனுப்பி வச்சாங்க. அது ஒரு பெரிய விஷயம். இங்கே வந்து எந்த ஒரு பிராந்தத்தில் வந்து தமிழ்நாட்டில் வந்து வந்திருக்காங்க, அங்கேருந்து வந்திருக்காங்க, எந்த ஒரு பிராந்தமும் பார்க்கல. ஒன்லி ராம பக்தர்கள் ஒரே ஒரு சிந்தனையோட எல்லாரும் பார்த்தாங்க, பழகினாங்க. நல்லா இருக்கும்.
இதில் இருப்பாங்க. நான் வந்து கோயில்பட்டிலேருந்து வந்திருக்கேன். நமஸ்தே, என்னுடைய பேர் ராஜகோபால். கோயில்பட்டிலேருந்து வந்திருக்கேன். விஞ்ஞான பாரதியில் பொறுப்பட்டிருக்கேன். இந்த அயோத்தி தரிசனம் மிக சிறப்பாக இருந்தது. ஆர்எஸ்எஸ்லேருந்து சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. உணவு ஏற்பாடுனாலும் சரி, மற்ற தரிசன வாயிலும் சரி, தங்குமிடமும் சரி, தங்குமிடத்தில் உணவு ஏற்பாடும் சரி, புகை வண்டியில் இருக்கை வசதியும் சரி, ரொம்ப சிறப்பாக செஞ்சுருந்தாங்க. நிர்வாகிகளுக்கு, ஏற்பாட்டாளருக்கும் மனமார்ந்த நன்றி. ராமபுரான் அவர்கள் எல்லோருக்கும் கிடைக்கும். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். நன்றிங்க ஐயா. காட்பாடி காட்பாடி. என் பேர் ரகுபதி கழுகுமலை. நான் வந்து கரசேவையில் முன்னால் கலந்துக்கிட்டேன். இன்னைக்கு நிலைமையில் நம்ம பழைய நண்பர்கள் எல்லோரோட கலந்து செய்கிறதுடைய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய நாட்டினுடைய அடையாளம் ராமர். இந்த நாட்டினுடைய அடையாளம். எந்த ஊர், எந்த உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் இந்தியான்னா ராமர் தான் அடையாளம். அந்த அடையாளத்தை காப்பாற்ற வருங்கால சந்ததிகளுக்கு நம் கலாச்சாரம் என்பது முகவரி. அந்த முகவரியை தொலைக்காம நாம் பெற்ற இன்பத்தை நம் சந்ததிகளுக்கு கொடுக்க வேண்டும். அதற்காக இந்த ஒரு நல்ல முயற்சி. இது எல்லா மக்களுக்கும் செல்ல வேண்டும். வீட்டில் போய் இன்னைக்கு இதை பயன்படுத்தி நல்ல அரசு, நல்ல ஆட்சி அமையணும்னா இந்த கலாச்சாரத்தை கொண்டு செலுத்தினா தான் இந்தியா என்பது நமக்கு ஒரு தாய் வீடு மாதிரி. இந்த தேசம் நல்லா இருக்கணும், இந்த பாரதம் முழுக்க சுபிட்சமாக இருக்கணும், எல்லா மக்களும் சமமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரே தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய ராமனுடைய நல்லாட்சி இன்னைக்கு நல்லா மலர்ந்து நல்ல அளவில் வந்திருக்கு. இதை நம் குழந்தைகளுக்கு நம்ம சொல்லணும். ஒவ்வொரு ஊர்லேயும் ராமர் இருக்கார், நமக்குள்ள ராமர் இருக்கார். கலாச்சாரத்தை அவருடைய ராமனுடைய புண்ணியத்தை சொல்லி நம்ம கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷம். பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். நீங்க போட்டோ எடுத்தீங்க. இன்னைக்கு தான் நான் நிம்மதியாக சரியான. நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. பயணம் எப்படி இருந்தது சொல்லுங்க. நாங்கள் வண்டியூர்லேருந்து வந்திருக்கோம். மதுரை வண்டியூர்லேருந்து வந்திருக்கோம். ராமரை பார்க்க ரொம்ப ஆர்வமாக வந்தோம். ராமரை பார்த்த மகிழ்ச்சியில் அப்படியே கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. எங்களுக்கு கோயிலுக்குள்ளே போன உடனே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாரும் கூடி சேர்ந்து அங்கே ஒவ்வொரு இடத்துல இருந்து வந்திருக்காங்க. நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்டு மாதிரி பழகிட்டோம். அதே ரொம்ப சந்தோஷம். சாமியை பார்த்தது அதுக்கு மேலே சந்தோஷம். ரொம்ப நல்லா இருந்துச்சு பயணம். நன்றிங்க. நீங்கெல்லாம் எங்க இருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. இருங்க, உங்க பேர் சொல்லுங்க. பயணம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. எல்லா ஏற்பாடும் நல்லா இருந்ததுங்களா? நன்றி. அந்த தோடு இலக்கமாக
எங்கேருந்து வந்திருக்கீங்க? திருநெல்வேலி. பயணம்லாம் எப்படி இருந்தது? பயணம் நல்லா இருந்தது. நாடு ஹிந்து மக்கள் சொந்த நாடு, இந்த நாடு ஹிந்து நாடு, ஹிந்து மக்கள் சொந்த நாடு. சந்திர சூரியன் உள்ளவரே நாடு, எங்கள் நாடு, எங்கள் நாடு. மனப்பான்மையிலே பலவீனம் பாரதத்திலே மதங்கள் பரிகரித்தன. நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? தேனி. பயணம்லாம் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்தது. சூப்பராக இருந்தது. ராமரோட தரிசனம் அதை விட சூப்பர். சூப்பர், வெரி குட். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? திருப்பூர். பயணம்லாம் எப்படி இருந்தது? பயணம் ரொம்ப அருமையானதுங்க. திட்டமிட்டபடி நன்றாக போய் சேர்ந்தோம். அதே மாதிரி திட்டமிட்டபடி காலையில் அங்கே குளிச்சுட்டு ஜென்மஸ்தானம் போய் ஸ்ரீ ராமரை தரிசித்து வந்தோம். ரொம்ப சந்தோஷமாக. சந்தோஷம், நன்றிங்க. நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? பயணம் எப்படி இருந்தது? ராமரை நல்ல மனதுல தரிசிச்சோம். ஏற்பாடுகள் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஞாபகார்த்தம் அவ்வளோதான். பேர் சொல்லுங்க. காரைக்குடியிலேருந்து வர்றேன். என் பேர் சாஸ்திரியா. இந்து முன்னணி நகர பொறுப்பாளராக இருக்கேன். இந்து முன்னணி நகர பொறுப்பாளராக இருக்கேன். அயோத்தி ராமரை தரிசித்து வந்தேன். சாமி வந்துட்டு இப்போ திருப்பி போயிருக்கேன். மதுரை ஜில்லாவிலேருந்து வர்றேன்.
பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப நாள் கனவு. நம்முடைய 528 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய பிரார்த்தனை சின்னம் நம்முடைய ராமபிரான் இந்த தேசத்திற்காக ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற உன்னதமான ஒரு ராமபிரானுக்கு இவ்வளவு ஆண்டுகாக நம்ம புனரமைக்க முடியாமல் இருந்தது. தேசத்துடைய பிரதம மந்திரியாக நம்முடைய மோடிஜி வந்ததன் விளைவாக இந்த தேசத்துடைய பற்று, இந்த நாட்டினுடைய கலாச்சாரம், இது போன்ற விஷயங்களுடைய ஊறி போன ஒரு சிந்தனை கொண்டவர்களாக இந்த பிரதமரானதன் காரணமாக இந்த தேசத்தில் எல்லாரும் ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு கும்பாபிஷேகமானது அயோத்தியா மிக பிரமாண்டமான ஆலயம் ஏற்படுத்தி இந்த கும்பாபிஷேக விழா நடந்திருக்குது. லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒரே ராமா 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 என்று கேட்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த தேசத்தினுடைய மிகப்பெரிய அரியணை அதாவது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இந்த தேசத்தை ஆண்டவர் ராமபிரான். அவருக்கு வந்து ஒரு 528 வருஷம் 8க்கு 10 அப்படிங்கிற ஒரு கட்டடத்துக்கு வச்சு பார்த்ததே நம்ம தேசத்துடைய மகிழ்ச்சிக்கு தடையா இருந்தது. ஆனால் இனிமே பட்டாபிஷேகமானது ஜனவரி 22ல ஆரம்பிச்சிருக்கு. இந்த தேசத்துடைய மகிழ்ச்சிக்கான ஒரு அடிப்படையான விஷயம். இனிமே இந்த நாடு ராமராஜ்யமாக இருக்கும். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய வகரசு நாடாக இருக்கும். எல்லா விதத்திலேயுமே ராமபிரான் வந்து மனிதர்களுக்காக வாழ்ந்து காட்டியவர் கிடையாது, ஜீவராசிக்காக. எல்லா ஜீவராசியுமே அன்பு கொண்டவர். அப்படிப்பட்ட எந்த ஒரு பற்றும் இல்லாதவர். அப்படிப்பட்ட ஒரு ராமபிரானுக்கு இந்த தேசத்தினுடைய கலாச்சாரத்தின் இதிகாச புருஷன் ராமபிரானுக்காக மிகப்பெரிய ஆலயம் எழுப்பி இருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்திலே இருக்க அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஜெய் ஸ்ரீராம். நன்றிங்க ஐயா. ஐயா நீங்களாம் எங்கேருந்து வரீங்க? பழனி ஜில்லா. எங்கேருந்து வரீங்க? சரி, நீங்கள் எந்த வந்து நீங்களாம் எந்த ஜில்லாலேருந்து வந்திருக்கீங்க? உங்கள் பேர் ஐயா? பயணம் எப்படி இருந்தது? சிறப்பாக இருந்தது. நன்றிங்க ஐயா. ஐயா நீங்களாம் எந்த ஜில்லாலேருந்து வரீங்க? புதுக்கோட்டை ஜில்லா. பயணமெல்லாம் எப்படி இருந்தது? எனக்கு அதுக்கெல்லாம் லீவு கிடைக்காது. எந்த ஜில்லாலேருந்து வரீங்க? சிவகங்கை ஜில்லா. உங்கள் பேர் அறிமுகப்படுத்திக்கோங்க. பயணமெல்லாம் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்துச்சு. எல்லா ஏற்பாடுகளும் சூப்பர். அப்புறம் ஏடிஎம் கேளுக்கு அவர் லெட்டர் கிடையாது. நாங்களும் லெட்டர் போட மாட்டேன், செக்ரட்டரி கையெழுத்து போட மாட்டார். ஆனால் ஃபோனில் பேசுவோம். அது வந்து வச்சுக்கலாம், நான் கையில் வாங்கிட்டு தான் அது பயணமெல்லாம் எப்படி இருந்தது சொல்லுங்க. பயணம்லாம் ரொம்ப இனிமையாக இருந்தது. ஏன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண. ஐயா நீங்கள்லாம் எங்கேருந்து வந்திருக்கீங்க? சிவகங்கை. பயணமெல்லாம் எப்படி இருந்தது? நிறைவாக இருந்துச்சு. ஏற்பாடெல்லாம் நன்றிங்க. கொண்டு வந்தாரு. அது மட்டும் இல்லாம சாகும் ஐயா நீங்களாம் எங்கேருந்து வந்திருக்கீங்க? எந்த ஜில்லா? கோவை மாவட்டம். பயணமெல்லாம் எப்படி இருந்தது? எல்லா ஏற்பாடுகள் எல்லாமே
ஏற்பாடுகளும் நல்லா இருந்துச்சு. கோவை. நீங்கங்க? ஊட்டி. எங்கள் கிராமம்னா கொஞ்சம் 50 இளைஞர்கள் சங்க மூலம் அதில் வந்து பிஜேபி எந்த ஒரு நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க ஐயா? நீலகிரி. ஓகே. பயணமெல்லாம் எப்படி இருந்தது? வெரி குட். சூப்பர். இருங்க ஃபர்ஸ்ட்ல சொல்லுங்க. என்னோட பேர் திருச்சி ரமேஷ். 382204 என்னோட ஃபோன் நம்பர். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி நைட்டு அயோத்திக்கு கிளம்பி வந்தோம். அயோத்தியில் வந்து ட்ரெயினில் வந்துட்டு இப்போ திரும்பிட்டோம். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அயோத்தி கோயில் வந்து பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நாங்கள் சரியு நதிக்கரையில் போய் நீராடிட்டு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனோம். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனதுக்கப்புறம் அங்கேருந்து அயோத்திக்கு போய் அயோத்தியிலேருந்து தரிசனம் பண்ணோம். ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதுவும் இல்லாமல் சங்கத்தில் சாப்பாடுலாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நல்லா கியூவில் இருந்து அழகாக 1000 பேர் இருந்தாலும் 2000 பேர் இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் மாதிரி அடிச்சுக்கிட்டு சாப்பிடாம பொறுமையாக, அதாவது கிட்டத்தட்ட 70 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் ஒரு லைனில் நின்று முடியாட்டி கூட நின்று கடைசி வரைக்கும் நின்று பொறுமையாக வாங்கி சாப்பிட்டாங்க. அதுவும் இல்லாமல் நமக்கு சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் வந்து நம்ம ஆந்திரா நமக்குலாம் தனியாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நம்ம ஊரில் கிடைக்கிற இட்லி, தோசை, சாம்பார், சட்னி, தயிர் எல்லாம் கிடச்சிது. இங்கே தங்குறதுக்கு இடம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. இங்கே வந்து நாங்கள் வந்து பயந்துட்டு போனோம். குளிர் ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப குளிராக இருக்கும், சொட்டு எடுத்துருவாங்க, சாக்ஸ் எடுத்துருவாங்க, கை கிலோஸ் எடுத்துருவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நம்ம கிளைமேட் மாதிரியே இருந்துட்டு ஊர் பார்க்குறதுக்கு. அதுவும் இல்லாமல் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் ராமர் கொடி கட்டியிருக்காங்க. எல்லா வீட்லையும், அதாவது கொடி இல்லாத வீடு வந்து பார்த்தீங்கன்னா குடி இல்லாத வீடு மாதிரி இருக்குது. அவ்வளோ சிறப்பாக அங்கிட்ட வந்து நம்ம தெய்வத்துக்கு மரியாதை கொடுக்குறாங்க. நம்ம நாட்டில் மட்டும்தான் தெய்வம்னா என்னன்னு கேட்குறாங்க. இங்கே வந்துட்டு ஒரு தடவை வந்துட்டு போனீங்கன்னா தெய்வத்தோட பக்தி நமக்கும் வந்துடும். எல்லோரும் ஒரு தடவை வந்து பாருங்கள். நம்ம வந்து வாழ்க்கையில் இது ஒரு லட்சியமாக எடுத்துக்கிட்டு அப்படியே வந்தீங்கன்னா காசி, மதுரா ப்ளஸ் திருவேணி சங்கம் அங்கே பக்கத்தில் தான் இருக்குது. சரியு நதிக்கரை இருக்குது. அங்கே வந்து தசரதர் ஒரு பேலஸ் மாதிரி இருக்குது. அங்கே வந்து அவங்களோட வரலாறு ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. நன்றி, வணக்கம். திருச்சி ரமேஷ். நன்றிங்க. நீங்களாம் எந்த ஜில்லாலேருந்து வரீங்க? திருச்சி. நீங்க படம் எடுக்கணும் எந்த ஜில்லா? நாங்கள் ஒசூர், கிருஷ்ணகிரி மாவட்டம். இவர் அந்த ஊர்லயும் சேருவார். அந்த ஊர்லயும் இவருக்கு ஐடி கார்டு, ஆதார்லாம் இருக்கு. சரிங்க. பயணமெல்லாம் எப்படி இருந்தது? என் போட்டோ பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லிடுவாங்க. இவர் அடையாளம் இருக்கிறதான்னு தனியாக ரவுண்ட் பண்ணி நான் சொல்கிறேன். திருச்சி திருவானைக்காவிலேருந்து வரேன். நானே மனைவியும் கிளாடியும் ரொம்ப நல்லா இருந்தது ட்ரெயின். ரொம்ப நாள் கழிச்சு ரயில் பிரயாணம். எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் எல்லாரோடையும் இணைந்து பேசக்கூடிய வாய்ப்பு. எங்களுடைய ரொம்ப நாள் முன்னால் நாங்கள் எல்லாருமே பழகிட்டு இருக்கிறவங்க. இது மாதிரி ஒரு 2 நாள் 3 நாள் சேர்ந்து போயிட்டு சேர்ந்து வரக்கூடிய வாய்ப்பு ஒரு ஃபேமிலி ட்ரிப்பாக இருந்துச்சு உங்களுக்கு? ஆமாம் சார், அதாவது ஃபேமிலின்னு இல்லை, அதாவது என்ன சொல்கிறது, குடும்ப சங்கமம். அதேதான் ட்ரிப் இது நல்ல இதாக இருந்தது. ரொம்ப சந்தோஷம். சாமி தரிசனம்லாம் நல்லா பண்ணோம். அங்கேயும் ஏற்பாடு நல்லபடியாக இருக்குது. சங்க ஏற்பாடுன்னு இல்லாமல் அருமையான உணவு, தங்குறதுக்கான இடம், கொஞ்சம் நடை தூரம் தான் இருந்தாலும் அதை பற்றி ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா பெரிய அளவில் தங்க வைக்கும் போது அது இயற்கை. ஒரு என்ட்ரன்ஸ்லேருந்து அவ்வளோ தூரம் நடந்து வயசானவங்க சில பேர் சிரமப்பட்டுருக்காங்க. மற்றபடி எல்லாருமே நல்லா இருக்கு. சரி, நன்றிங்க. நன்றி. ஐயா, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. நான் ஸ்ரீரங்கத்துலேருந்து வரேன். ஓகே, உங்கள் பேருங்க ஐயா? பேர் சங்கர்வேலம். பயணமெல்லாம் எப்படி இருந்தது? பயணத்தை விவரிக்க முடியாத அளவுக்கு எங்களுக்கு இந்த ஐஆர்சிடிசி
அவ்வளோ ஒரு வசதிகள் பண்ணியிருக்கோம். நாங்கள் இது திருச்சி ஜங்ஷனில் ஏறுவோம். எங்களுக்கு இந்த டிக்கெட்டை கொடுக்குற கவுண்டர் இது கம்பார்ட்மெண்ட்டாக 8, 9, 10, 11, 10 ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டு தான். அங்கே இந்த டஸ்ட்டு வச்சு முன்னாடி அந்த சேரை போட்டு அதையும் பிக் பண்ணி கரெக்டாக அந்த பேட்ச்சு அதோட இந்த ஒரு பிஸ்கட் பேக்கெட்டு ஒரு இது ஒரு ஃப்ரூட் ஜூஸ் சின்ன குளிச்சல் சின்னதாக இருக்கும். பட் அந்த விருந்தோம்பல்னு சொல்லுது சப்ஸ்கிரிப்டில் அதிதி சப்ஸ்காரம் அது அவ்வளோதான். அதுலேருந்து கரெக்டாக ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டாக பார்த்து வண்டி நாங்கள் ஆர்எஸ்எஸில் என்ன சொன்னோம்னா விவசாயம்னு சொல்லுவோம். அவ்வளோ வண்டி குறிப்பிட்ட நேரத்தில் எங்கள் ரயிலில் இந்த கேட்ரிங் அது கவனிச்சவங்களும் சரி. நாங்கள் ஆர்எஸ்எஸில் ட்ரைனிங் பெற்றவங்க எப்படி எங்கள் முகாம்களில் செய்வோம். இப்போ என்ன பொருள் ஆர்எஸ்எஸில் 62 வருஷமாக நான் அயோத்தியா கார் சேவைன்னு இருந்ததுக்கு நான் என் மனைவி முதல் கார் சேவைக்கு தமிழ்நாட்டில் தற்கொலை படைகள் போட்டு 2வது கார் சேவைக்கும் நான் பொறுப்பாளர். அப்போல்லாம் இருந்த சூழ்நிலைக்கு இப்போ இருந்த சூழ்நிலைக்கு ஒரு நல்ல இதை கொடுத்து இப்போ வரும்போதும் அதே மாதிரி எங்களை கவனிச்சது இருக்க இது ஐஆர்சிடிசியோட ஒரு மிகப்பெரிய அதுக்கு என்னோட இதுக்கு ஐஆர்சிடிசிக்கு பின்னாடி இந்தியன் ரயில்வே இல்லையா, இந்தியன் ரயில்வேஸோட அமைச்சர் ஒவ்வொரு ஊழியரும் ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு உள்ள பிரதமர் எங்கள் 2 பேரோட பிரதமர் இன்னும் எங்களுக்கு ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறார். காஷ்மீர் ஏகத்தா ராக்கெட் புல்லட் நடைபெற 92 தேசிய கொடியேற்றது ஜனவரி 26 அவர் எப்படி மகாத்மா காந்தி தூய்மையை பற்றி சொல்கிறாரு. குறிப்பாக அந்த தூய்மை விஷயம் கம்பார்ட்மெண்ட் சாப்பிட்ட பொருட்களை நான் தான் ட்ரெயினில் சொல்லிட்டு வந்தேன். நம்ம இவ்வளவு வசதியாக சுகமாக நம்ம யாத்திரை போயிட்டு வரோம். இந்த பெண்ணு யாத்திரை ரயில்வே ஊழியர்கள், ஐஆர்சிடிசி, ரயில்வே போலீஸ் ஃபோர்ஸ், ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ், அந்த மாநிலத்தில் காவல்துறை எவ்வளோ பேர் எவ்வளவு பொறுப்போட எவ்வளோ பக்தியோடு எங்கே பார்த்தாலும் நாங்கள் ஜெய் ஸ்ரீராம்ங்கிற கோஷத்தை தவிர வர எதையுமே நாங்கள் ஒரு புனித பயணம். நான் நிறையா பயணங்கள் போயிருக்கிறேன். புனித பயணங்களும் போயிருக்கிறேன். முழுமையான ஒரு புனித பயணத்தை தெய்வீக பயணத்தை மேற்கொண்டு விஷயத்தான் என்னோட பேருங்கய்யா சங்கரராமன். சங்கரராமன். சரி, எனக்கு வயது 80. ஆர்எஸ்எஸ்ல நான் 62 வருஷமாக. சரி, நன்றிங்க. தப்பான முடிவாங்க இல்லை எல்லாரோட பணித்தவங்க ஃபோட்டோவோட இருக்குது இல்லைங்க. அது வந்து ஒரு நம்முடன் பயணி பின்னாடி எவ்வளோ நேரத்தில் இருக்கு உங்களோட கழிச்சு தான் இருக்கு. அருமையான பதிவு. சும்மா பயணித்தவர்களை பற்றி எடுக்குது. சரி அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வருது, ஏன் எடுக்கிறாங்க என்ன அப்படின்னு. நம்ம கூட வரோம், அவ்வளோதான். பெரிய ஒரு ஃபோட்டோ எடுத்து பயண அனுபவங்கள் இந்த பக்கத்தில் லைட்டிங் இருக்காது.
உங்களுக்கு லைட்டிங் சூப்பராக தெரியுது. கொஞ்சம் வெளில வரணும், அப்பதான் வெளியே பார்த்த ஒரு யாரோ எங்க இருந்தோ வரோம். ஐயனார் ரவி 14 நம்பர் கோச் பெருமத்துங்க, ராணிப்பேட்டை ஜில்லா சேவா பெருமத்துங்க. பயணம் முழு திருப்தியாக இருந்தது, நல்லா இருந்தது, எல்லா ஏற்பாடும் நல்லா இருந்தது. நம்ம சைடு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி தான் ரொம்ப சிறப்பாக இருந்தது என்னுடைய கருத்து. சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அவங்க சொல்கிறாங்க, நம்ம ஃபாலோ பண்ண முடியல. நம்மகிட்ட வரவங்களும் கொஞ்சம் ஃபாலோ பண்ண முடியல. சிஸ்டம் கரெக்டாக கொண்டு போனால் நல்லா இருந்தது. என்ன நல்லாவே போயிட்டு இருந்தோம், சிரமம் பண்ணல, நல்லா இருந்தது. சரி, நன்றிங்க. ரைட். ஒரு புது முயற்சி, அது இன்ட்ரெஸ்ட்ல செய்யுது. நான் வந்து யூஹெச்பி மூலமாக வந்திருக்கேன். ரிட்டையர்டு டீச்சர், முனிசிபல் ஸ்கூல், மயிலாடுதுறை, மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர். மயிலாடுதுறை ஜெகவீர பண்டின் இருந்தார். அதே ஊர் தான். ஜெகவீர பண்டின் நம்ம கட்சியில் தான் எம்எல்ஏ இருந்தார். இப்போ இல்லை, இருந்தார். அவர் பயந்துக்கிட்டு போயிட்டார், வேற ஒன்றும் இல்லை. ஆன்மொழி அஞ்சிக்கிட்ட பேசினேன். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக பிறந்தேன். ஓஹோ. 80லேருந்து சுதந்திரம் சொல்கிறேன். எங்க இருந்து வந்திருக்கீங்க? பட்டுக்கோட்டை. பயணமெல்லாம் எப்படி இருந்தது? சிறப்பான வாழ்க்கையில் பார்க்க முடியாத சம்பவத்தெல்லாம் பார்க்கணும். இந்திய நாடு, பாரத நாடு, உலகத்தின் ராமராஜ்யம் கொஞ்சம் இருக்கு, ஒரு காவாசி அமைஞ்சிடும். அதான் என்னுடைய ஆசை. சந்தோஷம். நான் இருக்கேன் இங்கே, அந்த கதை சேவா பண்ணோம். நம்ம உயிர் கீழே நம்ம வந்து ராமனை பார்த்தோம். சந்தோஷம். சரிங்க. சரி. நாங்க வந்து அங்க போறோம். சரிங்க, நீங்க போகும்போது பின்னாடியே வந்து அதுதான் ஆசான் மாதிரி தான் பார்த்துக்குமா? டீச்சர் சொல்லாம கிளம்ப எடுக்கிறாங்க. தெரியல. உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க, எங்கேருந்து வரீங்கன்னு சொல்லுங்கள், பயணம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நாங்கள் ஸ்ரீ பலராமனை பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுக்கு புத்துணர்வு கிடைச்சிருக்கு. இந்து ஒற்றுமை, அதே அவங்க எல்லாம் எங்களுக்கு செஞ்ச பணிவிடைகள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு நார்த்தில் வந்து பலராமனை பார்த்தது. ஜெய் ஸ்ரீராம். ஆமாங்க, ஆமாம் வச்சுட்டு தான் இருக்காங்க.
அது அது ஊட்டி சொன்னா அவ பாட்டு பாடி நீங்க ஏமா ஏமா பாட்டை பாட்டு ஸ்ரீராம். என் பேர் சிவகுமார். வந்தவாசி ஜில்லாலேருந்து வந்திருக்கோம். நான் ஜில்லா சம்பர்க்க பிரமுக ஆர்எஸ்ல. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நன்றி. பேசுங்க. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஜில்லாவில் ரொம்ப அருமையான ஒரு பயணம். இந்தளவுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. ஏதோ ஒன்று போகிற வர எப்படி போகிறாங்க அப்படின்னு தெரியாமல் நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸு நம்ம சங்க பரிவார் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. அதோட அந்த ஹோஸ்டிங் ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப அடிப்படை வசதிகள் கூட வந்து பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் கூட அவங்களால முடிஞ்சதை வந்து ஒரு குறுகிய காலகட்டத்தில் எவ்வளோ வந்து பக்தர்களை வந்து சிரமம் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வரணும். அந்த மாதிரி பக்தர்களை ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு வரும்போது இதோட என்ன சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஓகே ஓகேப்பா. நமஸ்தே. நான் வேலூர் ஜில்லாவில் வரேன். என் பேர் நித்யானந்தம். அயோத்திக்காக அயோத்தி ராம ஜென்மபூமி பார்க்கறதுக்காக அயோத்தி போயிட்டு வரோம். ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது. ரொம்ப சிறப்பான தரிசனம். பாலராமரை போயிட்டு சரகு நதியில் குளிச்சுட்டு பாலராமரை போய் முதல் நாள் தரிசித்தோம். மறுநாள் காலையில் விடிய காலையிலையும் போயிட்டு தரிசித்தோம். வண்டி வந்து நம்ம ட்ரெயின் ஏற்பாடு பண்ணதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஏற்பாடாக இருக்குது. ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. நம்ம பிறவி பலன் அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நம்ம காலத்திலேயே நம்ம ராமர் கோயில் கட்டி நம்ம அயோத்தியில் ராமருக்காக கோயில் கட்டி தரிசிக்கிறோன்றது பல பேர் உயிர் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியமா. ஜெய் ஸ்ரீராம். உங்களை அங்கே எடுத்துட்டோம். நமஸ்தே. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். சொல்லுமா. எப்படி இருந்தது உங்க பயணங்கள்? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ஹாப்பியா இருந்துச்சு. என்ன கேட்டால் இந்த பயணம் வருவோமா என்னன்னு எங்களுக்கே தெரியாது. அன்எக்ஸ்பெக்டட். இது வந்து நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கோம். அதனால தான் இந்த பயணம் கிடைச்சிது. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நல்லபடியாக சாமி பார்த்தோம். நல்ல தர்ஷனம். நன்றி. ஹரி ஓம். நமஸ்தே. நமஸ்தே. அயோத்தியா ராம ஜென்மபூமியினுடைய பிராண பிரதிஷ்டை முடிஞ்சு 48 நாட்களுக்குள்ள அந்த ராமரை தரிசனம் பண்ணுறது மிகப்பெரிய புண்ணியம், ஒரு பாக்கியம். ஸோ அந்த பாக்கியம் இந்த ட்ரெயினில் வந்த எல்லாருக்கும் கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய பயணம் மிக இனியதான பயணமாக இருந்தது. ராமரை நாங்கள் நேற்றுலேருந்து சுற்றி ஒரு 3 முறையாக தரிசித்தோம். ஸோ அந்த குழந்தை ராமருடைய அந்த தோற்றம் இன்னும் கண்ணுக்குள்ளேயே இருக்குது. ரொம்ப அழகாக நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் அந்த வேலைகளை பிராண பிரதிஷ்டை பண்ணதுக்கு அப்புறம் நாங்கள் சந்திச்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. பாரத் மாதா கி ஜெய். ஐயா எங்கேருந்து வரீங்க? திருச்சி. பயணம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. बेटे तुम नेट बेटे करुणामया गुरु प्रेमामया
ನಾನೇ ಎಂಬುದು ಅಕ್ಷರಗಳೇ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினில் லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட் நம்ம வந்தாச்சு. இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய என்னோட பயணித்த எல்லா யாத்ரிகளுக்கும் ஒரு முறை நன்றி சொல்லிக்கிறேன். ஜெய் ஸ்ரீராம்.